வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நிஃப்டி லெவல்ஸ் இந்த வாரத்தோட லெவல்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது குயிக்காக போன வாரம் கொடுத்துருந்தது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருவோம். லெவல்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த சைடு வேஸில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னா 24 தான் அது இந்த இந்த ரேஞ்ச். ஓகே, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஒரு 4 வாரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. இந்த ஒரு கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் வச்சது இதோட ஹையும் ஒரே லெவல் தான். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த போன வாரம்னா அதுக்கு முதல் வாரம் மேலே போனது திரும்பி இந்த கேண்டிலுக்குள்ள க்ளோஸ் ஆனது ஃபர்தராக இந்த லோ டெஸ்ட் பண்ணிடுச்சு. அப்போ 24,000க்கு கீழே 23,900 வரைக்கும் அது வந்துடுச்சு. ஓகே, இந்த ஏரியா வரைக்கும் வந்துடுச்சு. இது டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற தெரியும், ஏன் இந்த லெவலில் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ 4 வாரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அட்லீஸ்ட் 4 வாரம் சொல்லியிருந்தேன். ஒன்று இதை விட்டுட்டு எடுத்தா கூட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரம் இது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வீக்லியில க்ளோஸ் ஆகும். அல்லது எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது ஆகஸ்ட் மந்த்ல லாஸ்ட் வீக் மேபி நடக்கிறதுக்கு, இதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கோ, இதை பிரேக் பண்ணி திருப்பியும் அகைன் இந்த லெவலை அது டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,700 எல்லாம் கண்டிப்பா ஒரு வாட்டி போய் டெஸ்ட் பண்ணும். அது இந்த வாரத்திலேயே கூட நடக்கலாம். அன்லஸ் இது ஃபர்தராக இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். ஏன் இந்த லெவல் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வீக்லியோடது இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்போ இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். மார்க்கெட் என்ன கீழே விழுந்தாலும் திருப்பி மேலே போயிடும், மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக. ஓகே, இப்போ போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 2ஆம் தேதி கேண்டில் இது மண்டேயோட கேண்டில், இந்த வாரத்தோட கேண்டில். ஓகேயா, இது போன வாரம் வெள்ளிக்கிழமை கேண்டில். போன வாரம் வெள்ளிக்கிழமை கேண்டில் அப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்தராக இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அங்கேயே நீங்கள் ஷார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் 24,000 நோக்கி வரும். எப்போ இந்த 5ஆம் தேதி கேண்டில் லோ எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன், அல்லது ஒரு டே உங்களுக்கு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ அது 5ஆம் தேதி லோ கீழே ஒரு பாயிண்ட் கூட கீழே வரல. இந்த பாயிண்ட்டை அது எப்போ கட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதை எப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது 9ஆம் தேதி கேண்டில் இதை கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ சொல்லியிருந்தேன். 9ஆம் தேதி வரைக்கும் அது போகாது, கட் பண்ணி மேலே போகாது. மேலே கட் பண்ணணும்னா எய்தர் இதை கட் பண்ணி கீழே வரும், அல்லது இதை கட் பண்ணி மேலே போகும். அது 9ஆம் தேதி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். என் சார்ட்டை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. கிராஷ் இல்லை, அது பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் கீழே கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் கிட்ட யூஎஸ் மார்க்கெட்டில் விழும்போது நம்மளுக்கு சார்ட் கரெக்டாக அதுவும் அப்போ தான் எனக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக அடுத்த கேண்டில் எடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஓகேயா, இதுக்கு கீழே போகாதுங்க. அப்போ மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டும் இது நான் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்க மாட்டேன். அது அந்த டைமில் நியூஸ் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். ஓகேயா, அப்போ நான் ஆஸ் பர் கேண்டில் இந்த நம்ம நம்ம நிஃப்டி சார்ட் என்ன சொல்றது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நான் லெவல்ஸ் பார்ப்பேன். பெரிய அளவுக்கு நான் நியூஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். இருந்தாலும் இந்த
5ஆம் தேதி வந்து கேண்டில் வந்து ஹையோ லோவையோ 9ஆம் தேதி தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா 9ஆம் தேதி மேல் சைடில் கட் பண்ணியிருக்கு. ஓகேயா? அப்போ மேல் சைடு கட் பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு 100 பாயிண்ட் தான் மேலே போச்சு. பெரிய அளவுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைடு வேஸ்ல பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லாத இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தது இது ரெசிஸ்டன்ஸு போன வாரம் வீடியோ எடுத்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேலே போகும். இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ் இந்த 2 கேண்டிலோட லோ வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அப்போ வந்து நீங்க இந்த கேண்டிலோட லோ மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து இது போயிருக்கும். ஒரு பாயிண்ட் கூட மேல போகல. ஓகேயா? 24,422 ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேண்டிலுக்கு மேல போகல. அப்ப மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு இது கேப் அப் ஆனா இதுக்கு மேல போகணும். இவ்வளவு தூரம் போயிருக்கலாம், அவ்வளவு தூரம் போயிருக்கலாம், எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஆனா கரெக்டா வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மேல. அடுத்தது இத கட் பண்ணி மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் இந்த 2 கேண்டிலோட லோ. அப்ப வந்து 24,507ங்கிறது கட்டாயம் போகும். அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது 2யும் கட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹை போகும். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 24,690 இது வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் போகும். மார்க்கெட்ல என்ன நியூஸ் வந்தாலும் 24,686. அப்ப வந்து நாளைக்கு அது மேல கட் பண்ணி அது மேல போயிருமா அப்படின்னா ஆஸ் பர் லாஜிக் இந்த கேண்டிலுக்கும் மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் மேல வந்து க்ளோஸ் ஆனது நியர்பைலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு மேல அது போகல. என்னோட இதுபடி இந்த கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் போயிருக்கணும், போயிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னொரு கேண்டில் இதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கும் போது அடுத்த டார்கெட் இந்த டார்கெட் போயிடும். அதுக்கு அடுத்தது இது போகும். ஓகேயா? ரெசிஸ்டன்ஸ் எப்பெல்லாம் கட் பண்ணி ஒரு டே வந்து க்ளோஸ் பண்ணுதோ அப்பதான் வந்து ஃபர்தரா வந்து அப்ப பேஸ் பண்ணி நான் என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு ஓகேயா? இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொன்னு சொல்றேன். இந்த கேண்டலோட லோவை ஒரு வாட்டி அது கட்டாயம் டெஸ்ட் பண்ணும். ஓகேயா? 23,903க்கு கீழே ஒரு பாயிண்ட் கீழே வச்சாதான் ஃபர்தரா கீழே. ஓகே 630 அது கீழே வந்தா இந்த லெவலையும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். 23,630 கட்டாயம் ஏற்கனவே அந்த பழைய வீடியோல போன வாரத்து வீடியோல இந்த கேண்டிலையோ இந்த கேண்டிலையோ அது கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும். அதாவது இந்த பெரிய கேண்டில் இருக்குல்ல, ஐ திங்க் நான் நினைக்கிறது வந்து எலெக்ஷனோட கேண்டில். இது வந்து அந்த எக்ஸிட் போல் நடந்தது கேண்டில். அதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட் சாரி எலெக்ஷனோட கேண்டில். இந்த கேண்டில் ஹையை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். ஆல்ரெடி வந்து இது கம்ப்ளீட் பண்ணதுனால இதுல பெரிய அளவுக்கு எனக்கு ஹோப் இருந்தாலும் இந்த இதுக்கு கீழே டிராவல் ஆனால் இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். டபுள் பாட்டம் அடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரும். அப்ப 23,341ங்கிறது ஒரு லெவல் இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய டார்கெட் வந்து 23,630. இதெல்லாம் கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே போகும். ஆனா இப்போ போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகஸ்ட் மாசம் எண்டுக்கு அப்புறம் வந்து அது போறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த லெவல வந்து அது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் மாசம் லாஸ்ட்ல தான் அது வந்து கன்ஃபர்மேஷன் வீக்லியில வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்பக்கே டெய்லியில ஒரு நிமிஷம் லெவல் தான் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே. இப்போ வந்து இந்த கேண்டலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருந்தேன். இந்த 5ஆம் தேதி கேண்டில் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. போன வாரம் சொன்னது இந்த 5 நாளுமே என்னோட கேண்டல்ல ஒரு பாயிண்ட் கூட கீழே போகல.
அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டிலுக்கு மேல அது ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் போயிருச்சு. இதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணா இந்த லெவல் வந்து கண்டிப்பா போகும் 24,531. இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இடத்த கண்டிப்பா ஒரு வாட்டி தொடும். ஒண்ணு எய்தர் இது போனதுக்கு அப்புறம் திருப்பி இதை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கட்டாயம் ஒரு வாட்டி போயிடணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது இந்த கேண்டலுக்கு மேல ஒரு கேண்டில் மேல வச்சு ஃபர்தரா இன்னொரு கேண்டில் மேல வச்சுச்சுன்னா விச் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த 8ஆம் தேதி கேண்டலுக்கும் மேல அகைன் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 25 170 சம்திங் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் 200 வச்சுக்கோங்க ரவுண்டா. அந்த ரேஞ்ச் போறதுக்கு இதுக்கு மேல இந்த 8ஆம் தேதி கேண்டல் மேல முடிஞ்சா மட்டும் அது வந்து அவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில் ஏன் கீழே வச்சான் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொன்னேன். இந்த கேண்டில் மேல ஒரு கேண்டில் வைக்கல, ஃபர்தரா இந்த கேண்டில் கீழே வச்சிருக்குன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வந்திருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். என்னன்னா 23,903க்கு ஒரு வாட்டி வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்டாப் லாஸ் இது சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டாப் லாஸ். அப்ப வந்து இதை செல் பண்றவங்க இந்த இடத்துல புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலோ எப்படி வேணா செல்லிங்ல இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போன எங்க குரூப்ல. அது வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்து இந்த கேண்டில் பிக் பண்ணி வச்சிருந்ததுல. ஓகே, ஸ்டில் வந்து அதை ரன் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது வாட்டி காட்டுறேன். ஓகே, இது வந்து இந்த சினாரியோ தான். இதுக்கு மேல ஒரு கேண்டில் மேல வைக்கணும். அப்ப நாளைக்கு வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து இப்படி 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 போறதுக்கு இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அந்த 8ஆம் தேதி கேண்டில் 9ஆம் தேதி கேண்டில் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல அப்படின்னா இது மேஜர் ஆக்ட் பண்ணி அங்கேருந்து ஃபர்தரா இந்த லோ ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிடும். இதுதான் சினாரியோ. ஃபர்தரா வந்து குடன்பர்க் அந்த நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. அது நம்ம மார்க்கெட்டை வந்து பெருசா பாதிக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இதே ரிலையன்ஸ் கூட பார்த்துருக்கேன். ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வீக்காக இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு ரிலையன்ஸ் எல்லாம் கீழே வர்றதுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்பு இல்லை. அதானியும் அதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இது இல்லை. நியூஸ் பேஸ்ல பண்றதுக்கு எந்த ஸ்டாக்கு அப்படின்னு தெரிஞ்சா கரெக்டாக பண்ணலாம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெருசா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. கண்டிப்பா வந்து இந்த 800 இந்த 600 வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். இது இந்த இடத்துல மேல க்ளோஸ் வச்சதுனால இது அட்லீஸ்ட் வந்து இந்த 600 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு. ஆஹ், இதுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் 600க்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த லோவை கட் பண்ணாது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,82 ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால இப்படி 24,600 போகும்னா நாளைக்கே போகுமானா கட்டாயம் போறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த இப்படி சுத்தி அதுக்கப்புறம் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து புதன் வியாழன்ல இந்த 24,600 அல்லது 800 பெரிய அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா நான் பக்காவா செக் பண்ணல. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் 24,600 கண்டிப்பா போகணும். அதிகபட்சம் போனுச்சுன்னா டெய்லி இல்லைன்னு பார்த்தா 24,800 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,600 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். கீழே வந்து இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். 23,903 இதுக்கு கீழே ஒரு கேண்டில் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு கேண்டிலுக்கு கீழே வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சிருச்சு. ஓகே, அப்ப இதுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சுச்சுன்னா அந்த கேண்டில்
கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் இது வந்து இது இது வந்து ஸ்டாப் லாஸா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்தரா வந்து இது 23,600 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். 23,340 அது வந்து கொஞ்சம் லேட்டரா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் இப்படி நடந்துச்சுன்னா ஃபர்தரா 23,600 23,341 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேண்டலுக்கு கீழே ரெண்டு கேண்டில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தரா அதை கட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்து எடுத்துக்கலாம். இதுதான் என்னோட view. மற்றபடி பெருசா மார்க்கெட்ல இந்த உடன்பர்க்கோட நியூஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோட வியூவில் பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, எனவே நாளைக்கு நாளைக்கு இந்த நியூஸை வச்சு பார்ப்போம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 நாளைக்கு அது சேஃப் தான். ரிலையன்ஸோ அதானியோ 2-3 நாளைக்கு சேஃப் தான். பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியல. ஃபுல்லாக செக் பண்ணல, ரஃப்லி அதை செக் பண்ணேன். பெருசாக வர்ற மாதிரி தெரியலன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல். மேலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.